ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி முளைக்கட்டின கொள்ளு குழம்பு. இதை நம்ம மசாலா அரைச்சி வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொல்லை முதல் நாளே ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை ஒரு வெள்ளை துணியில் போட்டு டைட்டாக கட்டி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு முளைச்சிருக்கும். இதை சும்மாவே சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் கொல்லை சேர்த்திக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். கொள்ளு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. விசில் வரட்டும், நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்திக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். இதில் 3 பல் பூண்டு சேர்த்திக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்திக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையே சேர்த்திக்கங்க. இந்த சைஸில் ஒரு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்திட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்த அதே கப்பில் 1 கப் துருவன தேங்காய், இதையும் நல்லா வதக்கிக்கங்க. தேங்காயில் இருக்கிற ஈரப்பதமெல்லாம் போகணும். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய் தூளை தான் நான் எல்லா சமையலுக்கும் சேர்த்திக்குவேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வெங்காய சூட்லேயே இந்த பொடி நல்லா வணங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொள்ளு விசில் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பருப்பை எடுத்து குழந்தைகளுக்கு போட்டு கொடுங்க. சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்கள் அம்மாவெல்லாம் எனக்கு அப்படி தான் கொடுப்பாங்க. நீங்கள் யாரெல்லாம் இப்படி சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ மசாலா அரைச்சிட்டோம். இதில் நம்ம வேக வச்ச கொள்ளுலேருந்து ஒரு கரண்டி எடுத்து சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி மசாலாவில் கொள்ளு சேர்த்து அரைக்கும்போது குழம்போட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்ச கொள்ளு பருப்பை சேர்த்திக்கலாம். இது கூடயே நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்தியே ஊற்றிக்கங்க. ஏன்னா பருப்பு போட்டு அரைச்சிருக்கோம், கெட்டியாகும் குழம்பு. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கங்க. ஆல்ரெடி கொள்ளுல உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். குழம்பு நல்லா வெந்துருச்சு. அடிக்கடி கிளறி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும்.
பாருங்கள் எவ்வளோ திக்காயிருச்சுன்னு. இது சாப்பிட அப்படியே நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். கடைசியாக மல்லி இலை கருவேப்பிலையை கிள்ளி சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், சுவையான முளைக்கட்டிய கொள்ளு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.